எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுடி வாழ்வார் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. வணக்கம் சௌந்தர். காலை வணக்கம். நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் பொறுமையாக இருக்கவும், கவனிக்கவும், வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்தவும். ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. என் வாழ்வில் ஏன் என்னால் எதையும் கடைபிடிக்க முடிவதில்லை, மேன்மை நிலையை அடைய முடியவில்லை என்று கூறுங்கள் அப்படின்னு ஒரு சிந்தனை. நம்ம எல்லாருக்கும் என்னென்னலாம் செய்யணும், இந்த உலக வாழ்வை நலமுடன் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா வேத புத்தகங்களும், நிறைய ஞான மக்களும், இனிமேல் வரப்போகிற ஞான மக்களும், இனிமேல் வரப்போகிற ஞான புத்தகங்களும் அறிவிச்சிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி அறிவிச்சும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடிவதில்லை. ஏன் அந்த மாதிரி செய்ய முடிவதில்லை? நம்மளுக்கு எல்லாமே தெரியும், உண்மை பேசணும்னு தெரியும், ஆனால் உண்மை பேச முடிவதில்லை. ஒழுக்கமாக இருக்கணும்னு தெரியும், ஆனால் ஒழுக்கமாக இருக்க முடிவதில்லை. இதெல்லாம் ஏன் இருக்க முடிவதில்லை அப்படின்னு நம்மளை கொஞ்சம் திரும்பி உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, என்னோட கிளாஸை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும்னா நீங்கள் விடுதலை அடைய வேணாம், இதை புரிஞ்சுக்கிட்டால் விடுதலை கிடைக்கும். உங்கள் வாழ்வை பற்றி நீங்கள் கடினமாக யோசித்து இருந்தது இல்லை எண்ணிக்கொண்டு இருந்ததெல்லாம் விலகும். அதனால் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கவனிக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஏன் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிவதில்லை அப்படின்னு நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய உடலும் மனமும் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி இயங்கும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, நம்ம எல்லோரும் நம்மளால் நிறைய விஷயங்களை நம்ம நினச்ச மாதிரி ஏன் செய்ய முடியறதில்ல அப்படின்னு நம்மளுக்கே தெரியறதில்ல. நம்மளே செய்துடுறோம். ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களை உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் நமக்கு பிடிச்சவங்கக்கிட்ட ஒரு மாதிரியாகவும், பிடிக்காதவங்கக்கிட்ட ஒரு மாதிரியாகவும், தெரியாதவங்கக்கிட்ட ஒரு மாதிரியாகவும் நடந்துப்போம். இப்போது நிறைய மக்கள் என்னை பார்க்க வராங்க அப்படின்னா, இல்லை நான் அவங்கள பார்க்க போயிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப மரியாதையாக எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி க்ரீட்டிங்ஸ் பண்ணி சிரித்த முகத்தோடு வரவேற்கிறாங்க. அதே அவங்களுக்கு பிடிக்காத நபர்கள் அவங்கள எதிர்நோக்கி வரும்பொழுது அவங்கள பார்க்கக்கூட இந்த முகம் விரும்புறதில்ல, முகத்தை திருப்பிக்கிறாங்க. எதுவுமே தெரியாத ரோட்டில் நடந்து போகிற நபர்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் அவங்க கொடுக்கறதில்ல. இதெல்லாம் நீங்கள் செய்கிறதா நினச்சின்னு இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் யோசித்து செய்கிறதா நினச்சின்னு இருக்கீங்களா அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்த நபர்களோ இல்லை நீங்கள் அதிகம் மரியாதை வைத்திருக்கும் நபர்களோ உங்கள் முன் தோன்றும் பொழுது
உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் கவனித்து பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்குது. நீங்கள் எதுவும் பண்ணலை, உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் எதுவும் பண்ணலை. அவருக்கு எழுந்துக்கணும், வணக்கம் சொல்லணும், அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணலை. உங்களோட உடலும் உங்களுடைய மனமும் அதுவாகவே வேலை செய்யுது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும், நீங்கள் ஒரு நியூ இயருக்கும் நான் இந்த வருஷத்தை நான் இப்படி மாற்றணும்னு நினச்சாலும் உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் எதையெல்லாம் பதித்து வைத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய தீர்ப்பு, உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் செலுத்தியிருக்கீங்களோ, அந்த மாதிரி உங்களுடைய மனமும் உடலும் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்கும். நீங்கள் அது மேலே ஆட்சியே செலுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுங்க இதை. நீங்கள் எந்த மாதிரியான கருத்துக்களையும் தீர்ப்புகளையும் ஒவ்வொரு நபரை குறித்தும் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மனமும் உடலும் வேலை செய்யும். உங்களால் அதை தடுத்து நிறுத்திக்க முடியாது. உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு எதிராக நிறைய நபர்கள் இருக்கலாம். சொத்து பிரிக்கிறதுல இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனை, அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வெறுப்பு வருதில்ல. நீங்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் யாரையும் வெறுப்போடு பார்க்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் நல்வார்த்தைகள் தான் பேசணும்னு தெரியும். ஆனால் உங்களுடைய மனமும் உடலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்கள் கண் முன்னாடி தோன்றுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு உங்கள் முகம் திரும்பும். அவங்கள பார்க்காத மாதிரி நடிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யலை, இதெல்லாம் அதுவாகவே செய்யும். உங்களுக்கு புரியுதுங்களா? இது உங்களுடைய மனதுடைய உடலுடைய சாதாரண இயக்கம். ஆனால் இதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கருத்தும் உங்களுடைய தீர்ப்பும் உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸும் தான். நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்குள்ளே பதிக்கிறீங்கள்ல. ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க கூட வாழ்ந்தோ வாழாமலோ இல்லை யாரோ சொல்லியோ இல்லை கேட்டோ, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் இப்படியாப்பட்டவர், அது இப்படி, இங்கே போனால் இப்படி அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நிறைய கருத்துக்களை ஒத்துக்கிறீங்கள்ல. அந்த ஒத்துக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் உங்களுடைய உடலும் மனமும் இயங்குகிறது. இதை உங்களால் தடுத்தே நிறுத்திக்க முடியாது. ஏன் என்னால் பொறுமையாக இருக்க முடியல? இங்கே இருக்க நிறைய மக்கள் பொறுமையாக இருங்க, உங்களால் பொறுமையாக இருக்க முடியலையே. நீங்கள் ஏன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டீங்க என்னால் ஏன் பொறுமையாக இருக்க முடியலன்னு? ஏன்னா உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய மனமும் உடலும் உங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமான கன்க்ளூஷன் வரீங்கள்ல, அதை உங்களுக்குள்ளே அனுமதித்து அதை ஒத்துக்கிட்டு நம்புறீங்கள்ல. இவர் நல்லவர் தான் அப்படின்னு ஒத்துக்கினீங்கன்னா, அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பும் மனமும் எழுந்து நிற்கும், வேலை பார்க்கும், அவருக்காக எது வேணாலும் செய்யும். ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மாதிரி ஏன் வேலை செய்ய மாட்டுது? நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மனம் ஒத்துக்காது. அவங்களுக்கு இசைவாக நடக்க, அவங்களுக்கு நல்லது செய்ய என்ன பண்ணாலும் ஒத்துக்காது. ஏன்னா நீங்கள் வச்சுருக்க அவங்கள பற்றியான கருத்து உருவாக்கமும் அவங்கள பற்றியான செய்தியும் உங்களுடைய மனதையும் உடலையும் ஆட்டோமேட்டிக்காக இயக்குது. நீங்கள் வேணால் டெய்லி கவனித்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுடைய துன்பத்திற்கும் உங்களுடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கும் தடையாக இருக்கிறது. இதை தயவுசெய்து ஒழுங்காக புரிஞ்சுங்கன்னா, இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தீர்ப்புகளை மாற்றினா இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும், நீங்கள் பணத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, மனைவியை பற்றி, குடும்பத்தை பற்றி, நபர்களை பற்றி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் படி தான் உங்கள் மனமும் உங்களுடைய உடலும் இயங்கியே தீரும். அதில் நீங்கள் மாற்றத்தை கொண்டே வர முடியாது. நீங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இன்புட் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா ஒரு விஷயத்தை பற்றி, அதை மாற்றாத வரைக்கும் உங்களுடைய உடலும் மனமும் சிந்திக்கிறத செயல்படுறதையே மாற்றாது. நீங்கள் ஒரு இன்புட் சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் பில்டப் பண்ணுறீங்களா, நிறைய இன்புட் கொடுக்குறீங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் என்னென்னலாம் இன்புட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். அதை தாண்டி அதால் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி தான், அதாவது நம்மளோட மனித மனம் எப்படி இயங்குதோ அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்க எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இந்த மொபைல் ஃபோனு, டிவி எல்லாமே. இந்த மனித உடல் எப்படிலாம் இருக்கோ அதே மாதிரி கேமரா கண்டுபிடிச்சிருவாங்க, அதே மாதிரி ஃபோனில் இருக்க எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த மனித உடல் இருக்குல்ல, மனித உடலும் மனமும்
அதோட இயக்க விதிகளை பயன்படுத்தி தான் அது எப்படிலாம் இயங்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னா உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி இயங்க ஆரம்பிப்போம். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, நம்ம எந்த கருத்தை ஒவ்வொருத்தரை பற்றியும் உள்ளே பதிஞ்சு வச்சுருக்கோமோ அதன்படி நாம் இயங்கியே தீருவோம். ஆட்டோமேட்டடாக உங்களோட கால் எழுந்து நிற்கும். நீங்கள் இவங்க நல்லவங்கன்னு பதிவு உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முகத்தை திருப்பி அவன் எப்போ போய் தொலைவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் முகத்தை கூட பார்க்க விரும்ப மாட்டோம். நம்ம முகமே தன்னால் திரும்பும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பமே கிடையாது. ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? ஏன்னா இதெல்லாம் உங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய கழுத்தையோ உங்களுடைய எண்ணங்களையோ கிடையாது. உங்களை கவனிக்கிறதுல இருக்குது இந்த மாற்றம். நீங்கள் தீர்ப்பு நெறி எழுதிட்டீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே போய் உங்களுடைய மன இயக்கத்தையும் உடல் இயக்கத்தையும் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சாதாரணமாக நடக்கிற மனநிலையை பெற்று விடுவீர்கள். இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் இதே தான். இப்போ நீங்கள் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணமும் இதே மாதிரியான இன்புட்டு தான். நீங்கள் பணத்தை பற்றி, பணம் ரொம்ப கஷ்டமானது, நம்மக்கிட்டலாம் வராது, நம்ம நிறைய படிக்கலை, இந்த மாதிரி நிறைய இன்புட் வச்சுருக்கீங்கள்ல, இது உங்கள்கிட்ட வராது. புரியுதுங்களா? இது ரொம்ப ட்ரிக்கி. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இயங்கின்னு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களால் எதையுமே நீங்கள் நினச்சதை ஏன் செய்ய முடியல? நீங்கள் இப்போ நினைக்கிறீங்கல்ல, அது நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்றுக்கலை. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, சும்மா மேலோட்டமாக மேல் மனதில் யோசிக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த யோசனையை செயலாக மாற்றவே முடியாது. எவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு செய்யாமல் இருக்கோம். இன்றைக்கி முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலான்னு ஒரு வருஷமாக சில காரியங்களை முடிக்காமல் இப்போ வரைக்கும் இருக்கும். ஏன் அதை செய்ய முடியலன்னா செய்ய முடியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்வின் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுடைய பதிவுகள் தான். நீங்கள் இந்த உலகத்தை பற்றி ஒரு கன்க்ளூஷன் வச்சுருப்பீங்க, எல்லாத்த பற்றியும் ஒரு கன்க்ளூஷன் வச்சுருப்பீங்க. அதை மாற்றாத வரைக்கும் உங்களுடைய உடல் மொழியும் மனமொழியும் மாறாது. அது அப்படியே இயங்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் உங்கள் வாழ்வில் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கும் நல்லபடியாக இல்லாமல் போகிறதுக்கும் காரணம். இது பேர் தான் மாயை. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லார் மேலேயும் ஒரு கருத்தை எழுதி வச்சுக்கிறோம். அந்த கருத்தின் அடிப்படையில் இயங்குகிறோம். ஆனால் அந்த கருத்து எழுதி வச்சுருக்கீங்கல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு, அது எதுவுமே உண்மை கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் இவன் கெட்டவன், இவன் எனக்கு இது பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கீங்கல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. அது அன்றைக்கி நடந்த விஷயம். உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே, உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே, உங்களுடைய தீர்ப்புகள் எல்லாமே, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி, ஒவ்வொரு நபரை பற்றி, ஒவ்வொரு நாளை பற்றி நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்கல்ல, அது எல்லாம் இறந்த காலத்தில் நடந்தது. ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதையும் உடலையும் இறந்த கால அனுபவங்களின் அடிப்படையிலேயே இயக்கிட்டு இருக்கீங்க. அதை உண்மைன்னு நம்புது உங்கள் மனம். நீங்கள் பார்க்கறது உண்மை கிடையாது, கேட்கறது உண்மை கிடையாது, நீங்கள் நுகர்றது உண்மை கிடையாது. இந்த ஐம்புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஐம்பொறிகள், அதன் வழியாக நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்கள் காட்சிகளை பார்க்கல, காட்சியோடு சேர்ந்து உங்களுடைய தீர்ப்பையும் பார்க்குறீங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்தானா அவன் பிச்சைக்காரன்னு ஒரு தீர்ப்போடு பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கல. ஒரு மனிதரை பார்க்கல. புரியுதுங்களா? ஒரு பணக்காரன் வந்தானா நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு காட்சிகள் இல்லை, காட்சியோடு சேர்ந்த தீர்ப்பும் இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உங்கள் மனமும் உடலும் இயங்க ஆரம்பித்து விடும். நீங்கள் அதை தடுக்க முடியாது. இதை கொஞ்சம் உற்று நோக்கி கவனித்து பாருங்கள். உங்களுடைய தீர்ப்புகள்லேருந்து நீங்கள் விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் உங்கள் கண்ணை மூடுனா ஆட்டோமேட்டிக்காக ஏன் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது? எதுக்கு வரணும்? அது யோசிச்சு பாருங்கள். மனதை நிறுத்த சொல்கிறாங்க ஞானிகள். மனதை நிறுத்துங்கள். மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், மனம் ஒரு நல்ல எஜமான், அது ஒரு மிக அற்புதமான சக்தி, இப்படிலாம் சொல்கிறாங்க. மனம் கண்ணை முன்னாலே உங்களுக்கு ஏதோ நடந்ததெல்லாம் சின்ன வயசில் நடந்தது, எப்போ நடந்தது, இப்போ நடந்தது ஓடினே இருக்கு. ஏன் அது? அதை நிறுத்த முடியுதா? இல்லை அது நிற்குமா? எதுவுமே தெரியலல்ல. ஏன் அது ஓடினே இருக்குது? ஏன்னா அது ஒரு ஆட்டோமேட்டட். நீங்கள் உங்கள் மனதில் எதை போட்டாலும் அதை பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க, அது ஓட்டினே இருக்கும். புரியுதுங்களா? எதுக்கு ஞானிகள் எல்லாரும் அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க ஞானிகளாக ஆகிறதுக்கு முன்னாடி காட்டில் போய் உட்காந்து, குகையில் போய் உட்காந்து தியானம் பண்ணி எதையோ ஒன்று பண்ணி அப்புறமா மக்கள் கூட உட்காந்து எல்லாருக்கூடையும் வந்துடுவாங்க ஒன்றா.
ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜில் மட்டும் ஏன் யாருமே இல்லாத தனிமைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஐம்பொறிகள் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு காது மூக்கு, இது எதெல்லாம் பார்க்குதோ கேட்குதோ, இந்த ஐம்பொறிகள் எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதெல்லாம் அதிகமாக பதிவு பண்ணினே இருக்கும் உள்ளுக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிவாயினே இருக்குது. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கான்ஷியஸாக ரியலைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாமே உங்களுக்குள்ளே பதிவாயினே இருக்குது. இந்த பதிவுகளை அவங்க நீக்கிறதுக்காக மட்டும்தான் தனிமைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட்டத்துலேயும் அவங்க தனியாக இருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த பதிவுகளெல்லாம் உங்களால் நீக்க முடியாது. என்ன பண்ண முடியும்னா, உங்கள் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைய எண்ண ஓட்டங்கள் வருதுல்ல, அதை பார்த்தீங்கன்னா அது நிற்கும். நீங்கள் அதில் கை வச்சு சரி செய்யவே முடியாது. இதுதான் பிரச்சனையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பொறுமையாக இருக்க முயற்சிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் கோவப்படாமல் இருக்க முயற்சிக்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் முயற்சிச்சிங்கன்னா நீங்கள் 2 துண்டாக மாறிடுவீங்க. அது ஒரு ஃப்ளோ, அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு வர கோபத்தையும், உங்களால் பொறுமையாக இருக்க முடியாததையும், உங்களுடைய மன ஓட்டத்தையும், உடல் இயக்கத்தையும் கவனிச்சிங்கன்னா அது நின்றும். இதுதான் இதை நீங்கள் இப்போ நான் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் கவனிங்க எப்போ எல்லா கிளாஸும் கவனிங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் இதை செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உங்களுக்கு எந்த அருளாசியும் கிடைக்காது. நீங்கள் தேடிட்டு இருக்க ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகாது. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் பேசுகிறேன்ல, இதெல்லாம் கேட்குறதுனால கூட உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகாது. இதெல்லாம் ஒரு விதமான போதை. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் வேறு யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும், இல்லை யார் பேசுறதுக்கு நீங்கள் கேட்டாலும், அது கொஞ்சம் நேரத்துக்குமான போதை. இப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க, இல்லை எதையோ ட்ரக்ஸ் அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களோட புலன்களை கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறது, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, இல்லை கொஞ்சம் நேரம் எங்கேயோ டூர் போகிறீங்க, கொஞ்சம் நேரம் எங்கேயோ போய் உங்களை மறக்கணும். உங்களை மறக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரியான போதைப் பொருட்களெல்லாம் பயன்படுத்துகிறீங்க. இந்த போதைப் பொருளில் டிவி எல்லாமே வரும். புரியுதுங்களா? இது நம்மளை எப்படி பாதிப்படைய வைக்கணும்னா, மனதளவில் பாதிப்படைய வைக்கும். மற்றபடி இந்த போதைப் பொருட்கள், சிகரெட்டு, அந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாம் உடலையும் சேர்த்து பாதிச்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் உங்களை மறக்கிறதுக்காக தான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் பாருங்கள், எல்லாருமே காதில் ஹெட்ஃபோனும் ப்ளஸ் மொபைலும் வச்சுக்கிறாங்க. அவங்க மனதை எவ்வளோக்கு எவ்வளோ நாசம் பண்ணிக்க முடியுமோ அந்த நேரத்தை நாசம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த 1 hour உங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களையும் நீங்கள் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, என்னத்தை பார்க்குறதுன்னு தெரியல. புரியுதுங்களா? எதையோ பார்த்தே ஆகணும். ஃபோனில் எதையோ ஒரு படத்தை பார்த்தாகணும், எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் மறந்தாகணும். புரியுதுங்களா? உங்களை நீங்கள் எதிர்கொள்ளவே பயப்படுறீங்க. புரியுதுங்களா? இந்த ஞான மக்கள் எல்லாரும் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல போய் தனியாகவே ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐம்புலன் பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஐம்பொறிகளோட பதிவுகள், இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் உங்களுடைய உடலும் மனமும் ஆட்டோமேட்டடாக இயங்கும். இது ட்ரூத்து. இதை நிறைய பேர் மறுக்கலாம், இல்லை இது இப்படி இல்லைன்னா. நீங்கள் போய் கவனித்து பார்த்து கற்றுக்குங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் போய் உள்ளே பாருங்கள். பொய் இல்லை இது. நான் என்னை பார்க்கிறேனோ அதை உங்களிடம் இதையே உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? இதை உங்கள் மனதுக்கு அறிவிச்சிட்டேன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் மனம் எப்படி இருக்கும்னா, அதுக்கு எதனா சொல்லாத வரைக்கும் எதுவுமே தெரியாது, சொன்னால் அது தெரிஞ்சுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரியாது, எதுவுமே நிறைய விஷயம் தெரியாது அதுக்கு. ஆனால் அதுக்கு இது மாதிரி இருக்குது பாருங்கன்னு கற்றுக் கொடுத்துட்டோம், இல்லை சொல்லிட்டோன்னா அது புரிஞ்சுக்கும், உடனே புரிஞ்சுக்கும், அதுக்கு தெரிய வந்துடும். அது பற்றியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயங்கின்னு இருக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. இதில் நிறைய கதை, சாமி, கடவுள் இதெல்லாம் எடுத்து சொருகுறாங்கல்ல. உங்களால் எவ்வளோ நீங்கள் கோயிலுக்கு போங்க, எவ்வளவு நீங்கள் ஞான மக்கள் கூட இருங்க, நீங்கள் உங்களை கவனிக்காமல் நீங்கள் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஏன்னா உங்கள் பதிவுகளை நீங்கள் பதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல விஷயங்களும் ஒரு விதமான போதை தான். நல்ல விஷயம்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி கெட்ட விஷயமோ, கெட்ட விஷயத்தை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நல்ல விஷயத்தையும் வச்சுருக்கீங்க. அதுவும் ஒரு விதமான போதை தான். நீங்கள் இந்த பதிவுகளெல்லாம் நீக்கணும்னா உங்களோட மனம் என்ன மாதிரி இயங்குதுன்னு பாருங்களேன். அது ஆட்டோமேட்டிக்காக இயங்கினே இருக்கும். உங்களோட எண்ணம் நீங்கள் உருவாக்குறது இல்லை. நீங்கள் எண்ணம் வா அப்படின்னா வராது. கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா பாட்டு வருது இல்லை. யார் அதை இயக்குறா? அது இயங்கினே இருக்குது.
உங்களுக்கு பிடிக்காதவங்களை பார்த்தா உங்கள் முகம் ஏன் திரும்பக்கூடாது இல்லை? உங்களால் திரும்ப முடியாமல் இருந்து பாருங்களேன், முடியாது. அவங்கள பற்றி நல்ல எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே பதிவு பண்ணாத வரைக்கும் உங்களுடைய முகம் வந்து அந்த பக்கமே திரும்பாது. அவனை பற்றி திட்டின்னு, அவனை பற்றி ஏதோ ஒன்று பேசின்னு, நீங்கள் எல்லா விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்கல்ல, எல்லாரை பற்றியும் நிறைய தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்கல்ல, அது எதுவும் உண்மை கிடையாது. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சும்மா இருங்க. ஒரு நாளைக்கு 10 வார்த்தைக்கு மேலே பேசுகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. பேசுகிறத கம்மி பண்ணி பாருங்கள். ஆம் இல்லைன்னு மட்டும்தான் பேசணும், வேறு பேசுகிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. புரியுங்களா? சமயம் சந்தர்ப்பம் கருதி கொஞ்சம் பேசிக்கலாம். மற்றபடி நம்ம பேசுகிறோம்ல, அதெல்லாம் உண்மையும் கிடையாது. உங்களுக்கு நிறைய தெரியுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் உண்மை கிடையாது. எல்லாமே நீங்கள் வைத்திருக்கும் ஒரு விதமான குப்பைகள் தான். இந்த குப்பைகளின் அடிப்படையில் உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கினே இருக்கும். நீங்கள் இப்போ ஏழையாக இருக்கலாம், கடன்காரனாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்க ஒரு விதமான அழுக்கான பதிவு தான். இதுலேருந்து நீங்கள் விடுதலை அடையவே முடியாது. நான் பாவம், நான் இது அப்படி இப்படி அப்படின்னு நீங்கள் உங்கள் உடம்பு இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பைக் ஓட்ட கற்றுக்குறீங்க, கார் ஓட்ட கற்றுக்குறீங்கல்ல, கற்றுக்கும் போது உங்களுக்கு தெரியாது பைக் ஓட்ட. ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. 10 நாள் கழிச்சு கார் ஓட்ட பைக் ஓட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லை? 10 நாளுக்கு முன்னாடி தெரியல, 10 நாளுக்கு அப்புறம் தெரியுது இல்லை? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு விஷயத்த பழக்கினீங்க, ரிப்பீட்டடாக பண்ணீங்க. நீங்கள் சாகிற வரைக்கும் கார் ஓட்டுறதை மறக்க சொன்னால் உங்களால் மறக்க முடியாது. உங்களால் கற்றுக்கிறது எதுவுமே மறக்க முடியாது. அதை புரிஞ்சுங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்குள்ளே பதிய வச்சுட்டீங்களோ அதை மறுக்கவே முடியாது, உங்களால் மறக்கவே முடியாது. பைக் ஓட்டுறதை மறந்துடுங்கன்னா மறக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரை பற்றியுமான பதிவுகளை கேட்டு 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 இது அப்படி இப்படி கடவுளை கண்டுபிடிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ண எதோ பண்ணீங்க, எல்லாம் பதிவு தான். நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களோட அனுமதி இல்லாமல் நடக்கிற விஷயம் எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் எங்கே போய் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் வேஸ்ட்டு தான். புலம்புறதுனால வேஸ்ட்டு தான், அழுவுறதுனால வேஸ்ட்டு தான், எந்த பயனும் இல்லை. உங்கள் வாழ்க்கை நிஜமாலே மாறும். எப்படின்னா, நீங்கள் உங்களை கவனிக்க 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 நீங்கள் இந்த கற்பனைகளிலிருந்து விலகும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு வாழ்வு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும், யாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் உங்களால் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ஆசீர்வாதம்லாம் ஒருத்தர் கொடுக்குறாங்களா, அது நம்மளால் வாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் சும்மா காலில் விழுறதுனால இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்க ஒரு விதமான பதிவு தான். எல்லாரும் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க, ஏன் காலில் விழணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடையாது. சும்மா விழுறாங்க எல்லாரும், ஏன் விழுந்தீங்க தெரியாது. அவன் விழுந்தான், நம்ம விழுந்தோம். இந்த மனம் உடலாம் என்ன தெரியுமா பண்ணோம்? நிறைய பேர் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையும் நம்ம செய்வோம். எதுக்குலாம் தெரியாது, செய்து வச்சுருந்தோம் அதை. அந்த மாதிரி முட்டாள்தனமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. இதை போய் நீங்கள் கவனிங்க. நான் பொய் சொல்லலை, உங்களை ஏமாத்துறதுக்கு எதுவும் பேசலை, இல்லை உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுக்கு எதுவும் பேசலை, இல்லை உங்களுக்கு ஒர்க் ஷாப்போ இல்லை ஏதோ ஒன்று இப்போ ஏதோ சாமி சிலையை விற்றோ ஏதோ ஒன்று பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கு பேசலை. நீங்கள் உங்களை கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லா சாமியாரும் பழிச்சுன்னு இருக்கிறான். ஹிப்னாசிஸ் இது பேர். நீங்கள் உங்களுடைய பதிவுகளின் அடிப்படையில் ரிப்பீட்டடாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் யோசித்து சாப்பிட்றது இல்லை, நீங்கள் வாங்குகிற பிராண்டு எண்ணெய் நீங்கள் வாங்குறது இல்லை, உங்களுக்குள்ள பதிவை ஏற்படுத்துகிறாங்க. உங்களுக்கு கோல்டு வினர்னு ஒன்று தெரியும்ல, நீங்கள் வாங்கினே இருப்பீங்க அதை. ஏன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் பொறிகள் வழியாக அதை பதிய வச்சுருக்கீங்க. நீங்கள் செய்கிற பல விஷயங்கள் பழக்கத்தின் அடிப்படையில் தான் ஏற்பட்டது தவிர கடவுள் இது மாதிரி பண்ணார், அந்த மாதிரி பண்ணார், என்னோட கர்மா ஒரு கர்மமும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பதிவுகள் இல்லாமல் வாழ பழகணும். உங்கள் கண்ணு வெறும் பார்க்கணும், வெறும் காட்சிகளை மட்டும் பார்க்கணும். அந்த நிலை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. நீங்கள் முயற்சி பண்ணி இதை பெறவே முடியாது. நீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்கள் உடலுக்குள்ள உயிராக ஏதோ ஒன்று இருக்குது தெரியுமா, அதை முயற்சி பண்ணி பெற முடியாது. அதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் பார்த்து பெற முடியும். இந்த பதிவுகள் எல்லாத்தையும் உங்களால் நீக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் வாழ்ந்தது, சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா அம்மா மறக்க முடியுமானா மறக்க முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் அப்போ எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் உடல் அசைவுகளையும் கவனித்து பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக இயங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வச்சுட்டு இருக்க நம்பிக்கைகளின் அடிப்படையில், நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க கருத்துக்களின் கன்க்ளூஷனின் அடிப்படையில், தீர்ப்புகளின் அடிப்படையில் அது ஆட்டோமேட்டிக்காக இயங்கின்னு இருக்குது. இதை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். அதுக்கப்புறம்தான்
உங்களுக்கு இந்த பைபிள், குரான், அதுக்கப்புறம் பகவத்கீதைலாம் நிறைய சொல்லுதில்ல, அந்த வாழ்க்கைக்கே என்ட்ராவீங்க. நீங்கள் இந்த மேல் மனதிலேயே மேலோட்டமாக இந்த இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி எதனா கதை அடிச்சுன்னு எல்லாம் ஊரில் இருக்கிறவனால ஞானின்னு பேசின்னு எவங்கிட்டனா போய் ஆசீர்வாதம் வாங்கின்னு எதையோ ஒப்பிச்சுன்னு எல்லாரையும் நம்பின்னு இப்படி செத்துன்னு இருக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியாகணும்ல, ஏன் சரியாக மாட்டுது? ஒரு பெரிய மகா ஞானி ஜீவ சமாதிக்கு போய் உட்காந்து உருண்டிட்டு வரீங்கல்ல, ஏன் சரியாக மாட்டுது? சரியாகணும்னா அவரை போய் கேட்கணும்ல, என்ன ஜீவ சமாதி ஒழுங்கு அடையலையான்னு கேட்கணும்ல. என்னப்பா நீ ஞானி ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒரு பொம்மை கொடுத்து அதை வச்சு விளாடின்னு இருந்தால் ஒன்றும் ஆவலிய வாழ்க்கைன்னு கேட்கணும்ல. ஏன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் இங்கே எதுவுமே சரியாகாதுன்றது தான் உண்மை. நீங்கள் வச்சுட்டு இருக்க நீங்கள் ஃபோனில் நிறைய விஷயம் பார்த்து, படம் நிறைய பார்த்து, வாழ்க்கையில் மனிதர்களை பார்த்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு தீர்ப்பை தந்துனே இருக்குது, எல்லாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு தந்துனே இருக்குது. அதை பதிய வைக்குது உங்கள் மனதில். நீங்கள் ஏங்கினே இருப்பீங்க. குடிக்கிறது தப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவான். குடிக்கிறவன் எல்லாம் குடிக்கிறது தப்பு இல்லை, பீர் குடிக்கலாம், பீர் கொஞ்சம் குடிச்சா நல்லது அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அதை வர பரப்புவான். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு இயங்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் இருட்டில் போங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று எலி ஓடிச்சுன்னா உடனே உங்கள் உடம்பு அதுவாகவே பயப்படும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். யோசிச்சு எலி ஓடுது நம்ம பயப்படணும் அப்படின்னு நான் பயப்படுறீங்க இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பயப்படுவீங்க. அதே மாதிரி எதுக்கு அவனை பிடிக்காதவங்க வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனம் வந்து அவனை காய்கறி துப்ப ஆரம்பிச்சிடும். ஏன் நிறுத்துறது தானே? அதெல்லாம் உங்களால் நிறுத்த முடியாது. நிறுத்துறதுன்றது பார்க்கறது. நீங்கள் அதை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொத்த ஆற்றலும் வீணாகி 2 துண்டாகிடுவீங்க. இதையே உங்கள் வாழ்க்கையை செஞ்சுனே இருப்பீங்க. சாவர வரைக்கும் இதே செய்துனே இருப்பீங்க. தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. மாறணும்னா நீங்கள் மட்டும் தான் மாறணும். புரியுதுங்களா? நீங்கள் மட்டும் தான் மாறணும். இந்த கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்குது தெரியுமா? இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு புலப்பாடு ஏற்படுது இல்லை? இப்போ கண்ணு பார்க்கும் போது ஒரு புலப்பாடுன்னா தெரியுது இல்லை? ஏதோ ஒன்று காதில் ஏதோ ஒன்று பேசுறது கேட்குதுல்ல, அது பேர் புலப்பாடு. அதன் அடிப்படையில் நீங்கள் செயல் செய்கிறீங்க. இல்லாத ஒன்றை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்வு துன்பமாகிறது. அதனால தான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், தீர்ப்பு நாளின் அதிபதி நானே, என்னையே பணியுங்கள், நானே இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிற எல்லா பொருளும் எந்து தான் அப்படின்னு எல்லா வேதங்களும் சொல்லுது. நீ சும்மா இரு, உனக்கு எந்த தீர்ப்பும் வேண்டாம், தீர்ப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லுது எல்லாமே. ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுடைய தீர்ப்புகள் தான். அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் இயங்குறீங்க. உங்களை ஹிப்னாசிஸ் பண்ணி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும், இல்லை பெருசாகவும் ஆக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய பேர் பணக்காராக இருக்காங்க, நிறைய பேர் ஏழையாக இருக்காங்களா? இது ரெண்டுமே பொய் தான். இப்போ நான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டுமே பொய் தான், ரெண்டுமே உண்மை இல்லாத ஒன்று தான். சொல்லிட்டு புரியுதுங்க? 2 பேரும் ஒரு விதமான இமேஜினேஷனில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பற்றாக்குறையில் இருக்கிறதுனால என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு நிறைய வேணும் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. நிறைய வச்சுக்கிறது கூட உங்களால் முடியாது. அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு கீழ்நிலையிலே இருக்கிறதுனால மேல்நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. அப்படியும் கிடையாது. நீங்கள் ரொம்ப பெரிய பணக்கார ஆகிட்டா உங்களால் இதை விட மோசமான வாழ்க்கை முறைக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு நிறைய பணம் வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்காது. இந்த பிரச்சனை தீர்ந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி இருக்காது. உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையே நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கின்ற உங்களுடைய தீர்ப்பு தான், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. இங்கே பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 1 கோடி கடன் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துன்னு போயினே இருங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா இல்லைன்னா கொடுக்க முடியாது, அதானே அதுக்கு அர்த்தம். இல்லைன்னா கொடுக்காதீங்க, இருந்தால் கொடுங்க. புரியுதுங்களா? அதனால் அதை பற்றி யோசிச்சுன்னு நான் கடங்காரன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன். உங்கள் மைண்ட் அப்படியே ஒர்க் ஆகினே இருக்கும். நீங்கள் பழக்கப்படுத்துவீங்க. எப்படி ஒரு டிரைவிங் கற்றுக்கிட்டீங்களோ அந்த மாதிரி உங்கள் மனதை பழக்கப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு கஷ்டப்படலைன்னா உங்களுக்கு பிடிக்காது. எதையாச்சும் வருந்தணும், வருந்துறதே உங்களுக்கு பிடிக்கும். குறை பேசலைன்னா முடியாது, அழுவலைன்னா முடியாது, நம்ம ஏழைன்னு நினைக்கலன்னா முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய வாழ்க்கைக்கு மாற்றம் அடையாது, வாழ்க்கை நல்லதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அது இதை விட துன்பமாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்புலாம் இல்லை, 90% வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் எல்லா சூழல்கள்லையும் ஒழுங்காக வாழ தெரியாதவனுக்கு எல்லா சூழலும் தொந்தரவு தான். நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை குறை சொல்கிறீங்களா, நீங்கள் எல்லா வாழ்க்கையுமே குறை சொல்வீங்க, அது உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு வாழ்க்கை நம்ம கையில் இருக்குல்ல, நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்குது வாழ்க்கை, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்படி இருக்குது, இது ஒரு துன்பமான வாழ்க்கைன்னு நீங்கள் ஒரு தீர்ப்பில் இருக்கீங்கல்ல. சரி, நல்ல வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அமுச்சு வச்சா கூட இல்லை, இதுவும் அப்படி தான் இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, இப்படியே புலம்பினே இருப்போம், சாவோம் புலம்பி புலம்பி. புரியுதுங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவையில்ல, அது இப்போ இருக்கிற வாழ்க்கையோட மோசமான வாழ்க்கையை தான் உங்களுக்கு தரும். இதெல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒழுங்காக வாழுங்க, உங்களை பாருங்கள். நீங்கள் வேறு என்ன பண்ணாலும், எவ்வளோ சக்தி பெற்ற மனிதர்கிட்ட போய் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கினா கூட அது உங்ககிட்ட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. அது அவரால் கொடுத்தா கூட உங்களால் வாங்கிக்க முடியாது. இந்த பொருள் ஏதோ கொஞ்சம் உயர்த்துறதுனால உங்கள் வாழ்வு நல்லதுன்னு கிடையாது. நீங்கள் உங்களை அறிவது தான் நல்லது. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே ஈடாக வச்சாலும் நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த உலகமே வேஸ்ட்டு தான். நீங்கள் உங்களை அறியறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களை அறியணுன்னா உங்களை பாருங்கள், இதை விட வேலை வேறு எதுவும் கிடையாது. உங்களை பாருங்கன்னா பாருங்கள், பார்க்கலன்னா எவனா எதனா அச்சு விட்டானா அதை நம்பின்னு போங்க. ஏன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நான் 100% எங்கே வேணாலும் போய் ப்ரூவ் பண்ணுறோம், உங்களால் எதுவும் பண்ண முடியாது. உங்களால் பொறுமையாக இருக்க முயற்சி செய்ய முடியாது, உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. இதெல்லாம் செய்யறது இல்லை, இதெல்லாம் உங்களுடைய இருப்பின் குணம். அது வெளிப்படுறது, அதுவாக நடக்கிறது. அது நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது அது வெளியாகும். இதை நீங்கள் முயற்சி பண்ணிலாம் செய்ய முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பொறுமை அப்படி இப்படின்னு இந்த வேதங்களெல்லாம் எடுத்து அடிச்சு விட்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களாலே இருக்க முடியாது. நான் எல்லோரையும் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். புரியுதுங்களா? வாயில் நிறைய பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களே இருக்க முடியாது. உங்களை கவனித்தா அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது பொறுமையாளராகவும் அமைதியாகவும் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீங்கள் பொறுமையாக இருக்கலாம் முயற்சியே பண்ண முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பதிச்சு வச்சுருக்கிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை இயக்கின்னு இருக்குது. உங்களுக்கு அது மேலே ஆளுகையே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது இயங்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட ஏன் நல்லா இல்லை? எல்லார்கிட்டையும் நல்லா இருக்கிறது தானே, எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்கறது தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது தானே. ஏன் அதெல்லாம் இருக்க முடியல உங்களால்? ஏன்னா எல்லார் மேலேயும் தீர்ப்பு வச்சுருக்கீங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் இயங்குறீங்க, அதுவாகவே இயங்கும். இதை புரிஞ்சுங்க, உங்களை பார்த்து கண்டுபிடிங்க. இதை ஆமாம், நம்ம இப்படிலாம் இருக்குமே, எப்படி ஏன் இருக்கிறோம், நம்மளால ஏன் சரியாக செய்ய முடியல, நம்ம சிகரெட் விடணும்னு நினைக்கிறோம் விட முடியல, குடிக்கிறத நிறுத்தணும்னு நினைக்கிறோம் நிறுத்த முடியல. ஏன்னா நீங்கள் அதை பழக்கப்படுத்திட்டீங்க. பழக்கப்படுத்த அந்த நிறுத்த முடியாது. பார்த்தீங்கன்னா நிற்கும், பார்த்தீங்கன்னா நிற்கும். உங்களுக்கு சிகரெட் குடிக்கணும்னு தோன்றதை பாருங்கள், நிறுத்திடலாம். அதை நிறுத்தணும், நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் நிறுத்த முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் பேசுகிறேன்ல, இதெல்லாமே கூட உங்களுக்கு இந்த 1 hour ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை உற்று கவனிக்காத வரைக்கும் இந்த கிளாஸும் வேஸ்ட்டு தான். உங்களை பார்க்கணும். நீங்கள் வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்யறதுலேருந்து விலகு. உங்களை பாருங்கள். உங்களுக்கு யாருமே உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க. கடவுள் கூட உதவி பண்ண மாட்டார். புரியுதுங்களா? யார் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள போராடுறானோ அவனுக்கு மட்டும்தான் கடவுள் உதவி. நான் சொல்கிறதெல்லாம் ட்ரூத்து. நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நான் சொல்கிறதெல்லாம் தத்துவம் கிடையாது. நான் சொல்கிறது எதுவுமே இப்படி அப்படி இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள், 3 மணிக்கு எழுந்து வானத்தை பாருங்கள், அப்படி பண்ணுங்கள், தலைகீழாக நடங்க, பூஜை பண்ணுங்கள், மாலையை போட்டுங்கன்னு சொல்லலை. குரான் எடுத்து ஓதுங்க, பகவத்கீதை எடுத்து ஓதுங்கன்னு சொல்லலை. உங்களை பாருங்கள். இந்த குரானும் பகவத்கீதையும் உங்களுக்குள்ளே இருக்கும். அதில் சொல்லப்பட்ட எல்லாமே நீங்களாக மாறுவீங்க உங்களை பார்த்தா. இல்லைன்னா யார்கிட்டனா அடிமையாக வாழ வேண்டியதுதான். புரியுதுங்களா? அடிமையாக வாழ்ந்துட்டு சாக வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அடுத்த ஜென்மன்னு ஒன்று கிடையாது. உங்களுக்கு கர்மான்னு ஒன்று இருக்குல்ல. இந்த கர்மாலாம் என்ன தெரியுமா? நீங்கள் வச்சுருக்கீங்களா பதிவு, அதன் அடிப்படையில் செயல் புரியுறீங்கள. இல்லாத ஒன்றை
இல்லாத ஒன்றை நீங்கள் தான் இமேஜினேஷன் பண்ணி செயல் புரியுறீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குதுல்ல, அதுதான் உங்களோட துன்பம். நீங்கள் நினைக்கிறீங்களா நிறைய விஷயத்தை பற்றி, அது மாதிரி இல்லை. சும்மா இருங்க, செயல் அதுவாக நடந்துடும். சும்மா இருங்க, உங்கள் மேலே கட்டளைகள் வந்தால் செயல் புரியுங்க, செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்கள் இயங்கலை அப்படின்னா, இப்போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ பெருசாக என்ன எவனா நடுத்தரில் எடுத்து வந்து விட்டீங்க, ஒன்றும் பண்ணலையே. இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வாழ்விற்கு போதுமான அளவு துன்பத்தை உங்களுக்கு தருது. தெரியலையே, இப்படி தானே இருக்கிறீங்க நீங்கள். எல்லார் மேலேயும் கருத்து, எல்லார் மேலேயும் ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் தாட்டு, அதன்படி இயங்குறீங்க. உங்கள் வாழ்க்கை துன்பமாக மாறிடுச்சு. மற்றபடி நீங்கள் எவனுக்கும் எதுவுமே பண்ணலையே. சொல்லிட்டு புரியுங்க. எப்போனா முடிஞ்சால் கூட நீங்கள் யாருன்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சோறுலாம் வாங்கி தரீங்களா, அப்போ கூட உங்கள் வாழ்க்கை மாற மாட்டுது. உங்களுக்கு இந்த உலகம் கற்றுக் கொடுத்த எல்லா நல்லதும் செய்கிறீங்கல்ல. ஏழை வந்தால் பிச்சை போடுறீங்க, எவங்கன்னா சோறு வாங்கி தரீங்க, தானம் தர்மம் செய்கிறீங்க, வாழ்க்கை மாறவே மாட்டுது. ஏன் மாற மாட்டுது தெரியலையா? நிறைய சாமியாருங்க சொல்கிறாங்க, தர்மம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, கிழிச்சிடு, நொட்டிடு, இதை செய், ஏழைக்கு உதவு. ஏன் வாழ்க்கை மாறவே இல்லையே? அப்போ அதெல்லாம் செய்கிறது சரியில்லையா? தப்பா? அது வாழ்க்கை மாறணும்ல. எதுனா உங்களுக்கு பிரச்சனைனா அதை பண்ணு, இதை பண்ணு. நானே கூட சில பேருக்கு சொல்லியிருக்கேன், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. ஏன்னா உங்கள் மனநிலையை மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. உங்ககிட்ட எதுனா பிடுங்கினா தான் உங்கள் மனநிலை வேறு மாதிரி மாறும். இல்லைன்னா அதே தீர்ப்புலேயே நின்று சாகணும். புரியுதுங்களா? எவ்வளோ ஏழைங்களுக்கெல்லாம் உதவுறீங்க. எல்லாரும் பிச்சை போடலையா என்ன? இப்போ ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில், எல்லா இடத்துலையும் இயலாத மனிதர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணி தானே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு சோறு வாங்கி போட்டிருக்கிறீங்க, அன்னதானம் பண்ணியிருக்கிறீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் கொடுத்துருக்கிறீங்க, கிறிஸ்மஸுக்கு பிரியாணி போட்டிருக்கீங்க, இல்லை பக்ரீத்துக்கு கறியெலாம் எல்லா வீட்லேயும் கொடுத்துருக்குறீங்க. ஏன் இப்போ வரையும் துன்பப்படுறீங்க? இதெல்லாம் செய்தால் தான் நல்லா ஆகிடும்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா உங்களை? அப்போ இதெல்லாம் செய்தாலும் நல்லா ஆக மாட்டேது நம்ம வாழ்க்கை, அப்படிதானே? அப்போ என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளை நம்ம மாற்றாத வரைக்கும் எதுவுமே சரியாகாது. இதெல்லாம் நான் என்கிட்ட பார்த்து கற்றுக்கிறது. இதெல்லாம் ட்ரூத். புரியுதுங்களா? உண்மை எப்பயுமே பேசாது, உண்மை எப்பயுமே செயல் புரியும். அதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பேச வேணாம். இந்த கருத்துக்களுக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா தான் உண்மை இருக்குது. நீங்கள் எல்லாத்த பற்றியும் கருத்து வச்சுருக்கீங்கல்ல, எல்லாத்த பற்றி, சோறை பற்றி, இதை பற்றி, அதை பற்றி, இப்படி வேணும் அப்படி வேணும், எல்லாத்த பற்றியும் இருக்குது வச்சுருக்கீங்கல்ல. இதுக்கு பின்னாடி தான் உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மையால் பேச முடியாது. உண்மை எப்பயுமே வெளிப்படும். புரியுதுங்களா? ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒருத்தன் ஒரு ஆற்றுலையோ ஏதோ ஒரு ஓடையிலையோ தெரியாமல் குதிக்க போயிட்டு, அதாவது ஸ்லிப் ஆகிட்டான். அதை பக்கத்தில் இருக்கவன் பிடிச்சிட்டான். அந்த பிடிச்சான்ல அவன் எல்லார்கிட்டையும் போய், நான் தான் இவரை காப்பாற்றினேன், நான் தான் இவரை காப்பாற்றினேன், நான் தான் இவரை காப்பாற்றினேன்னு அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டான். ஆனால் அந்த காப்பாற்றப்பட்ட நபர் இருக்கார்ல, அவர் காப்பாற்றினவங்ககிட்ட போய் சொன்னார், நீ என்னை ஒன்றும் காப்பாற்றலை, நீ என்னை ஒன்றும் காப்பாற்றலை இல்லையே, நான் தானே நீ கீழே விழும்போது காப்பாற்றினால தான் நீ அந்த ஆற்றுலையோ ஏதோ ஒரு ஓடையிலையோ கீழே விழுந்து முழுகி செத்துருப்பி அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த காப்பாற்றப்பட்டவன் சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த எந்த ஓடையிலையோ இல்லை எந்த குளத்துலையோ உழ பார்த்தானோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அதில் காப்பாற்றப்பட்டவன் விழுந்து பார்த்தா அதில் இடுப்பளவு தான் தண்ணி இருந்தது. நீ என்னை காப்பாற்றலைனாலும் நான் பொழைச்சி தான் இருப்பேன், நீ என்னை ஒன்றும் காப்பாற்றலை, இங்கே தண்ணியே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை யாராச்சும் காப்பாற்றிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்கல்ல. நீங்கள் இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்ததால் உங்கள் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சுன்னெலாம் நினச்சின்னு இருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் செய்தால் நல்லா ஆகிடும், இது சூப்பரு அப்படின்லாம் நிறைய நினச்சின்னு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்லிட்டு புரிஞ்சுங்க, அந்த மாதிரி ஒன்று இல்லை. இடுப்பளவு தான் தண்ணி இருக்குது, அதில் அவன் விழுந்து செத்துருவான்னு ஒருத்தன் காப்பாற்றிட்டு தான் ஒன்று நினச்சின்னு இருக்கான்ல. இப்போது அவன் என்ன நினச்சின்னு இருக்கான்னா, அதில் விழுந்து அவன் செத்துருவான்னு நினச்சி பிடிச்சதான் இவன் நினச்சின்னு இருக்கிறான். அந்த மாதிரி ஒன்று இல்லை. இவன் என்ன நினச்சின்னு இருக்கிறான்னா, அதில் விழுந்து நம்ம செத்துருப்போம் இவன் காப்பாற்றிட்டான்னு நினச்சின்னு இருந்தான்ல, அந்த மாதிரி ஒன்று இல்லை. ஏன்னா தண்ணியே கொஞ்சம் தான் இருக்குது அங்கே. இப்போது உண்மை எது அப்படின்னா, தண்ணியே அங்கே கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் 2 பேருமே இல்லாத ஒன்றை நினச்சின்னு இருக்கிறானுங்க.
அதில் காப்பாற்றப்பட்டுறோம், அதில் விழுந்து பார்த்துட்டான். இவன் என்ன ஊர் ஃபுல்லாக போய் நம்மளை காப்பாற்றினவன்னு சொல்கிறானே, அதில் என்னதான் ஆழம் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆழமே. இதை மாதிரி தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். புரியுதுங்களா? இவன் நினச்சதும் இல்லை, அவன் நினச்சதும் இல்லை. உண்மை கால அளவு தான் தண்ணி இருக்குது. அதில் அவன் குச்சிருந்தா கூட செத்துருக்க மாட்டான். புரியுதுங்களா? அவங்க வாழ்க்கையில் இது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படின்னு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அது மாதிரிலாம் சொல்கிறீங்கல்ல, அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் உங்களோட இமேஜினேஷன், இல்லாத ஒன்று. நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுறேன், கீழ்ச்சிடுறேன், அவர் பெரிய ஞானி, அந்த மாதிரிலாம் ஒருத்தரும் கிடையாது. இறைவன் தவிர வேறு யாரும் ஞானி கிடையாதுங்க. இறைவன் தான். இங்கே ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு முன்னாடி, ஒன்றுமே இல்லாத ஒன்று, அதுதான் இங்கே பெருசு. அதை தாண்டி மற்றவங்க பெருசுலாம் கிடையாது. மனித உருவில் படைக்கப்பட்ட யாரும் பெருசுலாம் கிடையாது. அது அவங்களே அறிஞ்சிருந்தா கூட அறிஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். இதை தான் நீங்கள் நம்பி ஆகணும். நீங்கள் இந்த கருத்துக்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா, இந்த வெளியில் ஒன்று இருக்குது தெரியுமா, அது உங்களுக்கு உள்ளே இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கெலாம் பின்னாடி போனீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், உங்களால் முடியாமட்டாமல் இருக்கலாம், சிரமமாக இருக்கலாம், வாழ்க்கை நாலா பக்கமும் உங்களை சிதைக்கலாம். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சரியாயிடும். உண்மையாகவே சரியாயிடும். சும்மா இருந்தால் சரியாயிடும். அது ஆழமில்லாத ஓட மாதிரி. அதை பார்த்து பயப்படாதீங்க. சும்மா இருங்க. முடிஞ்சால் கொடுங்க, முடியலன்னா எவனா இருந்தால் திட்டினானா வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திட்டினா வாங்கிக்கிங்க, சரி தரேன்னு சொல்லுங்கள், தரேன்னு சொல்லினே இருங்க. வந்துச்சுன்னா கொடுங்க, வரலன்னா சும்மா இருங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால் இல்லாத ஒன்றை இந்த சாமியாரை நான் உன்னை காப்பாற்றிட்டேன், இந்த இன்னமும் வந்து அந்த டெஸ்டிமோனிலாம் ஐயாவை பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இவரை உருட்டினேன், அவரை உருட்டினேன். நேற்று ஒரு டெஸ்டிமோனி பார்த்தேன், நான் வந்தேன் இவர்கிட்ட வந்தேன், அவர் ஏதோ ஒன்று கற்றுக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு மாதம் நிற்கும். நீங்கள் உங்களை பார்க்கணும். நீங்கள் ஆட்டோமேட்டட் மிஷின்னு தெரிஞ்சுங்க. ஏடிஎம் வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மாதிரி நீங்களும் ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ரோபாட். நீங்கள் ஒரு பைத்தியக்காரன், அப்படி புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு எப்படி இயங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு ஆளுகையே கிடையாது. உங்கள் மேலே உங்களுக்கு ஆளுகையே கிடையாது. உங்களால் உங்களை நிறுத்த சொன்னால் நிறுத்த முடியாது. உங்களால் பொறுமையாக இருக்க சொன்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்களால் ஒழுங்காக இருக்க சொன்னால் ஒழுங்காக இருக்க முடியாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீ கொடுத்த பொம்மை மாதிரி இயங்கினே இருக்கிறீங்க. பாருங்கள், அதை எல்லாமே உங்களோட தீர்ப்புனால, உங்களுடைய ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் தாட்னால, எல்லாத்த பற்றியும் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கினேன் அனுபவசாலி. அந்த அனுபவசாலிலாம் அப்படியே தூக்கி போய் குப்பையில் போட்டுருங்க. ஏன் அனுபவத்தையும் கேட்காதீங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. கடவுளை நம்புறதுன்றது எதையுமே நம்பாமல் இருக்கிறது தான். கடவுளை நம்புறதுன்றது எதையுமே நம்பாமல் இருக்கிறது, கவனமாக இருக்கிறது. உங்களை கவனிச்சுனே இருங்க, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றியே தீரும். இதெல்லாம் நான் வந்து 100% கேரண்டியோடு சொல்கிறேன். கவனிங்க, இல்லைன்னா சாவுங்க. இது ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம வாழ்கிறதான்னு நினச்சின்னு செத்துன்னு தான் இருக்கும். வாழலை ஒன்றும். வாழ்கிறதான்னு நினச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன். அதனால் இந்த வாழ்வை தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது இல்லை. உங்களுடைய வாழ்வியல் சூழல் இப்போ இருக்குல்ல, அதை பற்றி கவலை விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நான் எப்படி இதெல்லாம் அடைப்பேன், நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன், நான் இப்படி சிக்கிட்டேனே, நான் அப்படி ஆயிட்டேனே, அதெல்லாம் விட்டுருங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி வாழுங்க. இப்போ என்ன இவ்வளோலாம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க, உங்களை உற்று நோக்குங்க. நான் இதை மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், அது மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியாது. நான் வந்து இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், நான் இப்படி செய்யலான் இருக்கேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் இந்த மாதிரி வேலைக்கு போகலான் இருக்கேன், அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏதாவது சோத்துக்கு எதனா வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு சும்மா இருங்க, சரியாயிடும் அதுவாகவே. நீங்கள் யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவுமே உங்களோட தீர்ப்பு தான். உங்களால் அது மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதை செயலாக மாற்றவே முடியாது. உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் பேசுறதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு நினச்சின்னு இருக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி செய்யவே முடியாதுன்றது தான் உண்மை. பேசுறது ஒரு விதமான ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. செய்யறதுன்றது செய்யணும்ல, அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேணால் இதெல்லாம் உங்களே கவனித்து பாருங்கள். யார்கிட்டனா பேசும்போது ரொம்ப பழமாக பேசுவீங்க, செய்ய சொல்லும் போது செய்யறது ரொம்ப நோகும். ஏன்னா செயல் ரொம்ப நோகும். நம்மளுக்கு செயல் உருவாக்கணும்ல. இங்கே வாயில் வந்து பேசும்போது நம்மளுக்கு அந்த செயல் செய்வதற்கான எந்த விதமான கஷ்டமும் தெரியாது. ஆனால் வாயில் ஈஸியாக பேசிடுவோம், செயல் செய்யும்போது கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் நம்ம செய்யலாமா வேணாமா, இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருக்கார், பெரிய கம்பெனியில். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம்,
4 பேருக்கு உதவி செய்யாமல் எதுக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டிடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன, அடுத்த மாதமே கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பேசும்போது ரொம்ப ஒரு அன்னை திரேசாவே அவர்கிட்ட தோக்குற மாதிரி பேசியிருந்தார். பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக அன்னை திரேசாவே தோக்குற மாதிரி பேசிட்டாரு, உண்மையாகவே கட்டிடுவார் அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ வரைக்கும் அவர் கட்டலை. அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, அக்கௌண்ட் நம்பர். ஆனால் அவருக்கு 5 லட்சம் சம்பளம், ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் சம்பளம். ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். அவருக்கு வந்து அந்த 25,000 30,000ன்றதுலாம் பெரிய காசே கிடையாது, சும்மா ஒரு செகண்டில் கட்டிட முடியும். ஆனால் அவர் பேசும்போது அன்னை திரேசாவே கூட கொஞ்சம் மிஞ்சி பேசினார். ரொம்ப நல்லவராக. இது ஒரு தீர்ப்பு. அது ரொம்ப பேசும்போதே நம்பிடுறோம் பாருங்கள். என்னடா இது இவ்வளோ, நம்ம ஏதாச்சும் ஒரு டொனேட் பண்ணுவோம், மக்களை நல்லபடியாக ஆகணும் அப்படி இப்படின்னு எழுச்சிகரமாக பேசினார். உடனே ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு, ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் ஃபீஸே கட்டலை. அந்த பையனுக்கு எக்ஸாமும் வரப்போகுது, அவன் இன்னும் கட்டவே இல்லை, சும்மா இருக்கான், கட்டலை. அவன் என்ன ஆகும் அப்படின்னா, கட்ட வச்சிடலாம், யாரைனா வச்சு கட்ட வச்சிடலாம். ஆனால் அவர் பேசுனது சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு தீர்ப்பு. ஜாலியாக இருக்குது அவர் பேசுகிறது, அவரை பற்றியே வந்து பேசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் செயல் செய்ய முடியல. இத்தனைக்கும் 5 லட்சம் சம்பளம். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே பேசும்போது ரொம்ப ஒழுங்காக பேசுவோம், செயல் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? செயல் செய்யறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. பேசி ஒரு விதமான கருத்தை எல்லார்கிட்டையும் உருவாக்கிடுவோம். இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்களா? எப்படி ஏமாந்தீங்க கவனிச்சு பாருங்களேன். எப்படி ஏமாந்தீங்க? பேசுறத கேட்டிருப்பீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் எங்கெங்கேயோ போய் சாமியார்கிட்டலாம் உண்டை வாங்கி வந்திருப்பீங்கல்ல, அடி வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. இல்லை, எப்படி அந்த மாதிரி வந்தீங்க? பேசுறத கேட்டீங்க, அவ்வளோதான். அவன் செய்தானான்னு பார்த்தீங்களா? எதுனா என்ன பண்ணுவீங்க? எதனா அதிசயங்களை என்ன நிகழ்த்தி பார்த்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது, அப்படியே நம்பிக்கிறது. அப்புறம் அவன் போய் அப்படியே சாமி கீமி எதனா பட்டையை போட்டானா முடிச்சிடுறது கதையை. நீங்கள் எங்கன்னா போங்களேன், அவங்க மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆசிரமம் கட்டுறேன், இல்லை 4 பேருக்கு சோறு போடுறேன், ஏன்னா முடிஞ்சது உங்களால் கொடுங்க. இதை தாண்டி அவன் வேறு எதுவும் கேட்க மாட்டான், உங்களுக்கு எதுவுமே தரமாட்டான். சோறு கொஞ்சம் பேருக்கு சோறு போடணும், ஒன்று ஆசிரமம் கட்டுறேன், கடவுள் தரமாட்டார், நான் இவருக்கு தான் தந்துடணும் எல்லாருக்கும். தெரில இதெல்லாம் ஏன் அப்படின்னு. நீங்கள் எங்கன்னா போய் சிக்கியிருந்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெளில வாங்க, அவ்வளோதான். நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். உங்களுக்குள்ளே யாரை வச்சாலும் நீங்கள் நிறைய பேரை நம்புறீங்கல்ல. கடவுள் வந்து யாரை நீங்கள் அதிகமாக நம்புறீங்களோ, உங்கள் சொந்தத்தில், இல்லை நீங்கள் ஏதோ ஃப்ரெண்டோ எதாவது நம்புறீங்கல்ல, அவங்கள வச்சு தான் உங்கள் கதையை முடிப்பான். இங்கே நடந்த எல்லா சூழ்ச்சிகளும் எல்லா துரோகங்களும் யார் அதிகமாக நம்பப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் முடிப்பான் கடவுள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். கடவுள் என்ன சொல்கிறான்னா, என்னை மட்டும் நம்புன்னு சொல்கிறான். என்னை மட்டும் கேளு, என்னை மட்டும் நம்பு, என்னை மட்டும் பாரு, நான் இருக்கிறேன் உனக்கு. ஏன்னா நீ எங்கேருந்து வந்தேன்னு உனக்கு தெரியாது, எங்கே போய் உழ போகிறனோ உனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு கூட உனக்கு தெரியாது, எதுவுமே உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு இருப்பியான்னு தெரியுமா? மதியானம் இருப்பியான்னு தெரியுமா? இல்லை மதியானம் எப்படி இருப்பான்னு தெரியுமா? எதுவுமே உனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு அவன் தான் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் உங்களை கவனிச்சா போதும். ஜஸ்ட் உங்களை பாருங்கள். உங்களால் உங்களோட பதிவுகள் எதையும் நான் ஏழை, நான் பணக்காரன், இந்த மாதிரி நிறைய பதிவுகள்லாம் வச்சுருக்கீங்களா, இதை உங்களால் அழிக்க முடியாது. நீங்கள் பைக் ஓட்ட கற்றுக்குனீங்கல்ல, அதை மறக்க முடியாதுல்ல, அதே மாதிரி உங்களோட பதிவுகள் எல்லாமே உங்கள் மனதில் இருந்துனே தான் இருக்கும். இது அழிக்கிறதுக்கோ இல்லை இதை தாண்டறதுக்கோ ஒரே வழி, உங்களுடைய உடல் அசைவுகளையும் உங்களுடைய மன அசைவுகளையும் கவனியுங்கள். அப்போது நீங்கள் ஒரு முட்டாள்தனமான, ஒரு கொடூரமான முட்டாள் மாதிரி இயங்கி நிற்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அமைதிக்கு வர முடியும், அப்போ நீங்கள் பொறுமைக்கு வர முடியும், அப்போ உங்கள் மனதை நீங்கள் தனித்து நின்று பார்க்குற பேராற்றல் உங்களுக்குள்ளே வரும். எழுப்புதல் பெருவிழான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க அந்த கிறிஸ்துவ மதத்தில், எழுப்புதல் பெருவிழா அப்படிங்களா. நீங்கள் உங்களே எழுப்புங்க, அது பேர் தான் அந்த எழுப்புதல் பெருவிழா. அங்கே போய் உட்காந்துன்னு எதனா அச்சு விட்டுன்னு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறதுலாம் எழுப்புதல் பெருவிழா கிடையாது, அதெல்லாம் அமுக்குதல் பெருவிழா. உங்களை மொத்தமாக அமுக்கி உண்டியில் காசு வாங்கிறதுக்கான பெருவிழா. இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசுனாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த பயத்தையுமே அவங்க தான் விதைச்சிருப்பாங்க. இந்த சினிமாலாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் நிறைய காட்சிகள்லாம் பார்க்குறீங்கல்ல, அதில் என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி இயங்குவீங்க. உங்களை இயக்கிறதுக்கு உங்கள் கண்ணுக்காத மூக்குக்கு நிறைய விஷயத்த இம்போர்ட் அப்படியே உங்களுக்குள்ளே போட்டுனே இருந்தால் போதும், நீங்கள் தப்பான விஷயத்த கூட சரியாகவே செய்வீங்க.
எவ்வளோ ஒரு மட்டமாக நம்மளை இயக்குறாங்கன்னு உங்களுக்கு புரியும். இந்த டிவி, அட்வர்டைஸ்மெண்ட், படம் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு வேறு வேலையே இல்லையா? நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்காக இவ்வளோ தேவைப்படுது. எவ்வளோ படம் எடுத்துருக்காங்க இது வரைக்கும், எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பொருள் வந்திருக்கு, எவ்வளோ நம்மளை மாற்றினே இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மேட்ரிக்ஸு. இதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இதை லேசாக புரிஞ்சிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? உங்களை நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க, இல்லை ஏமாந்துருப்பீங்கள்ல. நீங்கள் எப்படி ஏமாந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவன் பேசுறதெல்லாம் நம்பினீங்க, அவன் செய்யலை எதுவுமே. இந்த மனதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது, எல்லாத்தையும் நம்பும். புரியுதுங்களா? நிறைய பேர் சீட்டு போட்டு ஏமாந்துருப்பாங்க. ஆனால் இப்போ கூட சீட்டு கம்பெனி நடந்துனே தான் இருக்குது. மக்களுக்கு நிறைய செய்தி தெரியும். சீட்டு கம்பெனி ஏமாற்றிடுவாங்க, விட்டு ஓடுவான், இப்படி ஆகிடும், எல்லாமே தெரியும். ஆனால் சீட்டு போட்டுனே தான் இருப்பாங்க. ஆசை. அதனால் நீங்கள் ஒரு ரோபோட். நீங்கள் உங்களோட இயக்கம்லாம் இருக்குல்ல, என்னால் இப்படி இருக்கவே முடியாது. உங்களை பாருங்கள். யாருன்னா எதனா கதை விடுவாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்லாம். அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களை பாருங்கள். நான் தான் உங்களை பார்க்க சொல்லிட்டேன்ல. என்னை வந்தால் பார்க்க சொன்னேன். என்னை பார்க்க சொன்னேன்னா, இல்லை எங்கள் வீட்டில் எதனா வேலை செய்ய சொன்னேன்னா, உங்களை பார்க்குறது வேறு வேலை என்ன இருக்குது உங்களுக்கு? பாருங்கள் அவங்கள. அப்போ தான் உங்களுக்கு பேசிக்கான ஆன்மீகம் என்னன்னே புரியும். புரியுதுங்களா? உங்களை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன முட்டாள்தனமாக இயங்குறீங்க, நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு புரியும். இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். இதை நான் சொல்லலை. 200-300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நிறைய மாஸ்டர்ஸ் இதை சொல்லிட்டாங்க. உங்களை உற்று நோக்கிறதை தாண்டி நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா இந்த சாட்சி பாவனை, அவேர்னஸ், விழிப்புணர்வு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் வர வச்சிக்கவே முடியாது. இது அதுவாக வர்றது. நீங்கள் முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியாது. நீங்கள் அன்பாக இருக்க முயற்சி பண்ண முடியாது. அன்பு உங்களோட இயல்பு. நல்லா புரிஞ்சுங்க. அன்பாக நீங்கள் இருக்க முடியாது. அன்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பொய்யா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பொறுமையாக நீங்கள் இருக்கிற முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் அழுத்தத்தில், அடக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நோய் வந்துடும். நீங்கள் அடக்கின்னு இருந்தீங்கன்னா நோய் வந்துடும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் பொறாமப்படுறீங்கல்ல, பொறாமை நீங்கள் பண்ணணுன்னு விரும்பவே இல்லை, ஆனால் பொறாமப்படுறீங்க. எப்படி படுறீங்க? எல்லாமே நீங்கள் வச்சுருக்கிற குப்பைகள்லேருந்து உருவாகிற அதே விஷயந்தான். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இதை விட ஈஸியாக எப்படி சொல்கிறது? இதை விட ஈஸியாக எப்படி ஆன்மீகம் சொல்கிறது? ஆன்மீகம் என்பது உங்களை பற்றியான, நீங்கள் ஒரு குப்பை வச்சுருக்கீங்களா, அதை விளக்குதல் தான் ஆன்மீகம். சும்மா இருங்க அப்படிதான். வேறு என்ன இருக்குது? நானும் சும்மா இருக்க முயற்சி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணியிருக்கேன் நான், அவ்வளோதான். இன்னும் நான் நிறைய என்னை பற்றி பார்த்துனே இருக்கேன். புதுசாக என்னை பற்றி எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? உங்களை பார்ப்பதை விட்டு உங்களை பார்க்கறது இருக்கு தெரியுமா, அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதை செய்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்று தேடினோம், இல்லை இந்த நல்வாழ்க்கையை உங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அது மாறாது. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது இதை செய்யவே முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பன்னு பார்த்து தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பமும் உங்களை சூழும். ஏன்னா நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, எல்லா வட்டி கிட்டி முதலமோ எல்லா பாவங்களும் உங்களை விட்டு கழியும். பாவங்கள்ன்றது உங்களோட தீர்ப்பு தான். நீங்கள் வச்சுன்னு இருக்கீங்கல்ல, இல்லாத ஒன்று, அதுதான் பாவம். நான் எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தில் நான் பாவி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, பாவின்றதே இந்த மாதிரி இல்லாத ஒன்றெல்லாம் வச்சுன்னு இருக்கிறது தான். எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுன்னு நம்பின்னு அதன் அடிப்படையில் செயல்படுறீங்கல்ல. எப்படி அந்த குளம் கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்குதோ, அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுன்னு இருக்கிற தீர்ப்பு. அதன் அடிப்படை அது உண்மை நம்புறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வாழ்வு அதுவாக உங்களை சுற்றி நடக்குதில்ல, அதுதான் உண்மை. அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உங்கள் அறிவு ஒத்துக்காது. கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் அழுது புலம்பி புரண்டு திருப்பதியோ இல்லை எல்லா கோயிலுக்கும் போய் லட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பஞ்சாபிரதெல்லாம் நக்கி ஜபமாலெல்லாம் 150 கழுத்தில் போட்டுக்கினாலும் உங்களால் முன்னேற முடியாது. அங்கெல்லாம் போனால் நல்லா ஆகிடும்ல, நல்லாவாமலே இருக்கிறீங்க. அப்போ போய் அங்கே கேட்கணும்ல, நீங்கள் குத்த லட்டும் ஜபமாலையும் இல்லை ஏதோ வேலைக்கு ஆகலன்னு சொல்லணும்ல. எத்தனை சாமியார்கிட்ட போய் அடி வாங்க போகிறீங்க? எத்தனை பேரை இன்னும் நம்ப போகிறீங்க? கடவுளை தாண்டி வேறு எதையும் நம்பாதன்னு சொல்கிறான். நானே தீர்ப்பு நாளின் அதிபதி, என்ன மாதிரி யாராலையும் மன்னிக்க முடியாது அப்படின்னு அவனே சொல்கிறான்.
அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையவன்னு அவன் தான் சொல்கிறான். அவனை தாண்டி நீங்கள் வந்து யார் உங்களை நேசிச்சிருவா? மனிதர்கள் எல்லாருமே சுயநலமுடையவர்கள் தான். அவங்களோட தேவையை மட்டும்தான் முற்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு இறைவனுக்கு நிகரான அன்பு இங்கே யாருக்கிட்டேயும் இல்லை. அந்த மாதிரி இல்லை, இருக்கவும் இருக்காது. மனித உருவில் தோண்டிட்டாலே அவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறுவான். இதெல்லாம் நான் என்கிட்ட பார்த்துன்னு இருக்கிறத சொல்கிறேன். தூய அன்பு கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது அந்த கடவுள் என்னது ஏதுன்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களை பார்க்கணும். அப்போ தான் அது புரியும். புரிஞ்ச மாதிரியே இருக்கும், உங்கள் மனம் நல்லா ஏமாற்றும். நிறைய தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், உங்களுக்கு அறிவு வந்த மாதிரியே இருக்கும், ஆனால் எதுவுமே வந்திருக்காது. இது அதான் சொல்கிறேன்ல, இது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. இது ஒரு மேட்ரிக்ஸ். இது உள்ளே பூந்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மைன்னு காமிச்சுனே இருக்கும். இது ஒரு மாயை. நீங்கள் ஞானம் பஞ்ச மாதிரிலாம் காமிக்கும். அது மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஞானம் பொருந்தியவன் இறைவன் தான். நீங்கள் வேணால் உங்களை தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா குட்டி வீடு தான், படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களை உற்று நோக்க கவனிங்க. அடுத்த வருஷமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இல்லை இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது, இப்போ கேட்கும் போது ரொம்ப உத்வேகமாக தான் இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியலன்றதும் இந்த மாதிரி ஒரு தாட் தான். உங்களை பாருங்கள், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் பொறுமையாக இருக்க முயற்சிக்க வேணாம், அமைதியாக இருக்க முயற்சிக்க வேணாம், நல்லது பண்ண முயற்சிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் அசைவுகளை செய்கிறீங்க, உங்கள் மனம் எப்படியெல்லாம் சிந்திக்குது, என்னவெல்லாம் சிந்திக்குது பாருங்களேன். பார்க்குறதுல என்ன பிரச்சனை? செய்ய வேணாம், எதுவும் செய்ய வேணாம், ஜஸ்ட்டு பாருங்கள். வேலை செய்யுங்க, வேலை செய்யும் போது கவனமாக செய்யுங்க, முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். இது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். நீங்கள் ஒரு ட்ரில்லியன் கடனாளியாக இருந்தால் கூட உங்களை அது மாற்றிடும். ஏன்னா அதுக்கு இதெல்லாம் ஈஸி. உங்களுக்கு அதுக்கு எல்லாமே ஈஸி. அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே ஈஸி. நீங்கள் கேட்குற 1 கோடி அதுக்கு ஈஸி. அதுதானே வச்சுன்னு இருக்கோம் எல்லாமே. வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லாம் என்னுடையதுன்னு வேதத்தில் வாக்கு இருக்குது. அவுந்தது. நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது அவனோடு இணைகிறீர்கள். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா குத்துருவான். உங்களுக்கு அப்போ தான் விருப்பத்தில் எப்படி வாழ்கிறது, விரும்பினா எப்படி நடக்கும், எண்ணங்கள் எப்படி ஈடேறும், எண்ணம் போல் வாழ்க்கை, இதெல்லாம் அப்போ தான் புரியும். இல்லைன்னா புரியாது. இப்போ ஏதோ ஒரு இமேஜினேஷன்லேயே நீங்கள் வச்சுருக்க கருத்தெல்லாம் பலன்னு இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் தூக்கி சுமக்குறீங்க. நீங்கள் ஒரு ரோபோட்டுன்னு புரிஞ்சுங்க. அந்த ரோபோட்டை மனிதனாக மாற்றணுன்னா அந்த ரோபோட்டை பார்க்கணும். முதல்ல முயற்சி செய்து பார்ப்பீங்க. 6 மாதம் பார்த்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் திடீர்னு உங்களுக்குள்ளே இருந்து ஒரு விழிப்புணர்வுன்னு நிறைய சொல்கிறாங்கல்ல, அது வரும். உண்மையாகவே வரும் அது. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணி கவனிச்சுருந்தீங்கல்ல, அது என்னவாயிடும்னா நீங்கள் கவனிச்சுனே இருப்பீங்க எல்லாத்தையும். உங்களுக்கு எது நடந்தாலும் தெரியும். முயற்சி பண்ணி கவனிச்சது உங்களுடைய இயல்புலேருந்து உங்கள் இயல்பே வெளியே வந்துடும். உங்களை சுற்றி எது நடந்தாலும் ஒரு அசைவு நடந்தால் கூட உங்களால் பார்க்க முடியும். இப்போது இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா இது மாதிரி பேச முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போது நான் உங்களுக்கு ஒரு கான்க்ரீட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை பண்ணுங்க சரியாயிடும்னு. இதை பண்ணால் சரியாயிடும். இது ஒட்டுமொத்தமான துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி. உங்களுக்கு துன்பமே ஒன்று இல்லை, அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களுக்கு கஷ்டம்னு ஒன்று இல்லை, நீங்கள் கடனாளி இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி வச்சு அப்போ அவனுக்கு பணம் கொடுக்கணுமேனா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அவ்வளோதான். வேறு வழியே கிடையாது. ஒரு 2 அடி வச்சா வாங்கிடுங்க. வாங்கி நீ என்ன அஷ்டம், இனிமேல் பணம் தர மாட்டேன்னு சொல்கிறேங்க. அவ்வளோதான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ என்னை அடிச்சிட்ட, என்னை நீ கடினமாக பேசிட்ட, அதனால தரமாட்டேன்னு சொல்கிறேங்க. ஏன்னா இல்லை உங்ககிட்ட. நீங்கள் வேறு என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி கடன் வாங்க போகிறீங்களா? அதுவும் திருப்பி தான் வாங்க முடியாதுல்ல. அப்போ கொடுத்தவன் பாவம் இல்லையா? நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையே, நம்மகிட்ட தான் இல்லையே, நம்ம தான் டம்மின்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கிழிச்சிடுவோன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஆனால் நான் இப்போ தான் தெரிஞ்சு நம்ம டம்மி, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மூட்டு சந்தில் தான் நின்று இருக்கிறோன்னு. இப்போ அவனை பற்றி வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனை பற்றி என்ன வருத்தப்படுவீங்க? மரியாதை போயிடும், மானம் போயிடுமா? உங்களுக்கு மானம்லாம் எப்பயோ போயிடுச்சு. புரியுதுங்களா? எவன் ஒருவனுடைய சக்தியை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறானோ அவன் தான் மானமுடைய மனிதன். மற்றவங்ககிட்ட இருந்து மானத்தை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதெல்லாம் மானம் கிடையாது. மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் மானம் கிடையாது.
நீங்கள் உங்களுடைய சக்தியை ஒழுங்காக வச்சுக்கிறீங்கன்னா அது மானம். மனதை ஒழுங்காக வச்சுக்கிறதா மானத்தோடு இருக்கிறான்னு அர்த்தம். அங்கங்கே திரிய விட்டு உங்ககிட்ட இருக்க பொருளின் அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் வந்தால் எழுந்து நிற்கிறதும் குட் மார்னிங் சொல்கிறதும் நீங்கள் எதனா கொடுத்தா வாங்கிக்கிறது இருக்குது தெரியுமா? அது பேர்லாம் மானம் கிடையாது. ஏன் நம்ம அசிங்கமாக பேசிட்டான் அது பேரும் மானம் கிடையாது. நீங்கள் அசிங்கமாக பேசும்போது பொறுமையாக இருந்தீங்கன்னா, அவன் அசிங்கமாக பேசுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மானமுடைய மனிதர். எந்த செயலும் செய்யாமல் இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திங்கன்னா நீங்கள் மானமுடைய மனிதர். நீங்கள் உடனே என்ன போய் ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா இப்படி பேசினேன், நான் யார் தெரியுமா, அப்படிலாம் பேசுங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் மானம் கெட்ட நாயின்னு அர்த்தம். இதெல்லாம் செய்யறது கஷ்டம், ஈஸியாக சொல்ல முடியுது இல்லை வாயில. என்ன ஏன்னா நாயின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுன்னு தெரியாது, சொல்கிறேன். ஆனால் இப்போ நாயின்னு சொன்னாங்கன்னா ஒத்துப்பேன், நாய் தான் நான் அப்படின்னு. நாய் தான் உண்மையிலே ஒரு நாய் அப்படின்னு ஒத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து லேசாக புரிஞ்சுங்க. இன்னமும் போட்டு அழுது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லின்னு இருக்காதீங்க. சொல்லின்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே சொல்லினே இருக்கலாம். 50 வருஷம் ஆகிடும், 70 வருஷம் ஆகிடும், செத்துடலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் கவனிக்க தான் ட்ரை பண்ணுறேன், நான் வந்து இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணுறேன். பண்ணுங்க, கவனிங்க, தப்பாக கவனிங்க. உங்களால் முடியும், உங்களுக்கு கடவுள் உதவி பண்ணுவார். இந்த யோகத்தை யார் சிறிது பழகினா கூட, இந்த யோகத்தை சிறிது பழகினா கூட அதுக்கு நிறைய நன்மை இருக்குன்னு பகவத்கீதையில் இருக்கு. புரியுதுங்களா? சிறிது பழகினா கூட, இந்த யோகத்தை சிறிது பழகினா கூட நீங்கள் கவனிக்கும் பொழுது, நீங்கள் கவனித்து வேலைகளை ஆற்றும் பொழுது நீங்கள் யோகம் புரிகிறீர்கள். நீங்கள் கண்ணை மூடி வாசி யோகம்லாம் எழுகிறீங்கல்ல, அதெல்லாம் கவனிக்கும் போதே நிகழ்ந்துடும். உங்கள் மூச்சு தன்னால் மாறும். ராஜயோகம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் மூச்சு தன்னால் மாறிக்கும். அதெல்லாம் உட்காந்து செய்யறதில்லை. கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிறாங்கல்ல, கடமைன்றதே நீங்கள் செய்யறது தான். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சு, வேலை செய்யலை, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, என் பொண்டாட்டி சரியில்லை, மனைவி சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, இவன் சரியில்லை, எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இறந்த காலங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வாழ்கிறது பேர் தான் கடமை. உங்களோட கடமை இன்னைக்கு வாழ்கிறது. நீங்கள் நேற்றுலேயே வாழ்ந்துன்னு இருக்கீங்கல்ல, வாழுங்க, சாவுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறான், நான் சொல்லலை. நேற்றுக்கு வாழ்ந்தீங்கன்னா வாழுங்கள், சாவுங்கள் தான். இன்னைக்கு வாழ்ந்தீங்கன்னா வாழுங்கள். நேற்று நந்துச்சு அது இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சாதாரண கேட்கறதுக்கு நல்லா ஜாலியாக சிரிப்பாக கூட இருக்கலாம், செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஒரு ரோபோட் அப்படின்னு புரிஞ்சுங்க. இந்த ரோபோட்லாம் இப்படி தான் வடிவமைக்கிறாங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அது மாதிரி செய்யும். அதுக்கு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, அது கிரிக்கெட் விளாடும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே பழக்கப்படுத்திக்கிறோம். எப்படின்னா இந்த கண்ணு காதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தம்பிங்களை வழியாக அப்படியே உள்ளே இறக்குறோம். நிறைய நல்லதை நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் உங்களை மாற்றிக்காத வரைக்கும் அந்த நல்லது கூட ஒரு விதமான போதை தான். நீங்கள் நல்லதாக இருக்கிற மாதிரி உங்களை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். நல்லதை நிறைய கேட்குறீங்கல்ல, நல்லதாக மாறிட்ட மாதிரி உங்களுடைய மனமும் உடலும் இயங்கும். ஆனால் அதுக்கு பர்மனன்ட் கிடையாது, அதுதான் பிரச்சனை. நல்லதை கேட்குறதுன்னா நிறைய பேர் சொல்கிறத அப்படியே கேட்டுனே இருக்கிறீங்கல்ல, கேட்டு 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 நான் கொடுக்கணும், அப்படி வாழணும், அப்படி வாழணும், தர்மப்படி வாழணும், அதை வாழணும். தர்மப்படி வாழ்றதுன்றது உங்கள் இயல்பில் நீங்கள் வாழ்கிறது தான். உங்கள் இயல்பு என்ன? விழிப்புணர்வில் இருக்கிறது தான். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 பூதங்களும் அடிப்பணிந்து வேலை பார்க்கும். இல்லைன்னா நீங்கள் தான் அதுக்கு வேலை பார்க்கணும். அது வேலை பார்க்க வச்சிடும். இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் துன்பமாக கஷ்டமாக மாற்றுறது யாருன்னா நம்ம தான். எப்படி? நம்மளுக்கு நினச்சதெல்லாம் உண்மை நினச்சின்னு ஆட்டோமேட்டிக்காக இயங்கின்னு இருக்கிறோம். அப்படின்னே தெரியாமல் இயங்கின்னு செய்கிறதெல்லாம் நல்லது நினச்சின்னு நான் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், நான் அந்த மாதிரி கீழ்ச்சதெல்லாம் தப்பு தான். நான் அப்படி கீழ்ச்சிட்டேன், இப்படி கீழ்ச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ தெரியும், அவ்வளோ தெரியும்னு எதையோ ஒன்று ஒப்பேத்தின்னு சும்மா இருங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா இருங்க. யாருக்குமே இங்கே எதுவுமே தெரியாது. இங்கே யாருக்குமே எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தவங்க தான். ஃபுல்லாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே எந்த திசை எங்கே முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்கே இந்த பிரபஞ்சம் தொடங்கி எங்கே முடியுதுன்னே தெரியாது. இதில் ஜோசியம் திசைகள்லாம் வேறு பேசுகிறீங்க, நார்த்து சவுத்து. ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் இந்த ஏரியாவோட தலையாரி வந்துட்டு, ஏன் இங்கே சமையல் ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குது.
இது இங்கே வைக்கக்கூடாது, இந்த மூளையாச்சு அந்த மூளையாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இங்கே தான் பிரபஞ்சம் எங்கே தொடங்கி எங்கே வந்துச்சு, எங்கே இருக்குது திசை, நார்த்து சவுத்து போல் எங்கே இருக்குது, அதுக்கு மொத்தமாக நிரம்பி இருக்குது. அது எங்கே முடியுதுன்னு தெரியாது. அதுவே அப்படி தான் இருக்குது. நம்ம சும்மா கண்டுபிடிச்சி வச்சுக்கின்னு நடக்கிறதுக்கும் வழி விடுறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் மேலே ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கும் ஏதோ ஒரு டைரக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் பயன்பாட்டு உலக இயக்கத்துக்கு பயன்படுமே தவிர நமக்கு பயன்படாது. நீங்கள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் கட்டிங்க, எங்கே வேணாலும் தூங்குங்க, எப்படி வேணாலும் தூங்குங்க. தூக்கம் வரும்ல, தூக்கம் தானே வரணும். இல்லை இப்படி படுத்தா நல்லா தூக்கம் வரும், அப்படி படுத்தா நல்லா தூக்கம் வரும். உங்களுக்கு நிறைய சொல்கிறாங்கல்ல, கிழக்க தலை வைக்கணும், அதை மேற்க தலை வைக்கணும், இப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும். அதெல்லாம் பண்ணுறவன் என்ன 150 வருஷமாக இருக்கிறான். என்ன அதனால என்ன அவனுக்கு கிடைக்குது? எதுவுமே கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கலையே. ஆனால் சொல்லினே இருக்கானுங்க, இதை பண்ணு அதை பண்ணு, இந்த கையை இப்படி வச்சுக்கோ, இந்த விரலை அப்படி வச்சுக்கோ, இந்த நோய் போயிடும். போலியே, போகணும்ல. வர்மா கர்மா அந்த கர்மா இதெல்லாம் ஏதோ சொல்கிறானுங்கல்ல, இதெல்லாம் பண்ணால் அப்படி ஆகிடும், இங்கே அமுத்தனா அப்படி ஆகிடும். போலியே அவனுக்கு எப்படி சரியாகும்? புரியுதுங்க, போலியா அவனுக்கு தான் இப்படி அவன் தான் கரெக்டாக எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறான், கரெக்டாக சாப்பிட்றான், செத்துடுறான் தானே. அவன் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தானான்னு தானே பார்க்கணும். அவன் ஒழுங்காக வாழ்ந்தானா, நல்லபடியாக இருந்தானான்னு தானே பார்க்க முடியும். அவன் மனநிலை என்னவா இருந்ததுன்னு தானே பார்க்க முடியும். இந்த சைடு படு, அந்த சைடு படு, இப்படி தின்னு, மென்று தின்னு, கூழாக்கி உள்ளே இறக்கு. சரி, இதெல்லாம் பண்ணா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்றும் பண்ணல. இதையே பண்ணினே இருப்பான், கூழாக்கி இறக்கிறதே பண்ணினே தான் இருக்கணும். கூழாக்கி இறக்கி என்ன பண்ணணும்? உடம்பு நல்லா ஆயிடுச்சா? ஒன்றும் ஆகலை. இங்கே நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே மாடிஃபைடு தான். நீங்கள் சாப்பிட்றீங்கள 100ல் 99% நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருளும், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்மளோடது கிடையாது. எல்லாமே ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய பொருட்கள் தேவை சாப்பிட்றதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கினே இருக்கானுங்க, மாடிஃபை பண்ணி. நம்மளோட எல்லாமே நாட்டு காய்கறிகள், நாட்டு விதைகள் எல்லாமே இப்போ இல்லை அவ்வளோதான். அது சாப்பிட்டவன் 200 வருஷம் இருந்தானா? இல்லை அதுதான் சாப்பிட்ணும், ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்லாம்னா இதெல்லாம் நீங்கள் வச்சுன்னு இருக்க ஒரு விதமான முரண்பாடுகள். கொஞ்சமாக சாப்பிட்டு சும்மா இருங்க, உங்களை நீங்கள் விட்டு நோக்குங்க, கடவுளை நம்புங்க. கடவுள் தான் இதெல்லாம் படைக்க அனுமதிச்சிருப்பான். ஏதோ தின்னுங்க கொஞ்சம், அவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டுங்க, அரை வயிறு சாப்பிட்டுங்க, அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. இதை சாப்பிட்டா நல்லா ஆகிடும், அதை சாப்பிட்டா இதெல்லாமே உங்களோட இல்லாத ஒன்று. நீங்கள் நிறைய ஒழுக்க விதிகள்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கடைப்பிடிச்சவன் என்ன ஆகிட்டான்? ஒன்றும் ஆகலை. கடைப்பிடிக்கிறதுக்கே போராடினுக்கிறான், இன்னும் கடைப்பிடிச்சுனே இருக்கிறான், சாவல் வரைக்கும் கடைப்பிடிச்சுனே இருக்கிறான். நீங்கள் ஏற்படுத்திக்கின பழக்கங்கள்லேருந்து உங்களால் விடுபட முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதில் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள், ஒழுக்க விதிமுறைகள் இப்படி இருக்கணும் அப்படி உங்களால் தான் செய்யவே முடியலையே. இப்போது நம்ம எவ்வளோ வருஷமாக கவனிங்கன்னு சொல்லினே இருக்கேன். 2 வருஷமாக சொல்லியிருக்கேன், நானும் 2 வருஷமாக சொல்லியிருக்கேன், இல்லை 2 வருஷமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா கவனிச்சிருக்கிறோம் இல்லையே. அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுருங்க எல்லா குப்பைகளும். இப்படி குடித்தா நல்லாயிருக்கும், காஃபி குடிக்கக்கூடாது, காலையில் இந்த தேநீர் குடிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வேணுன்னா குடிங்க, இல்லைனா கம்னு இருங்க. எவனும் போய் சொல்லிருங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லது, வெஜ்ஜு சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லது. அதெல்லாம் எங்கே நல்லது? அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனும் 80 வயசில் செத்துடுறான், எல்லாரும் 80 வயசில் செத்துடுறான், இல்லை 100 வயசு வரைக்கும் அவன் வாழ்கிறான். அந்த மாதிரி எந்த காரண காரியமுமே இல்லாமல் தான் இருக்கிறோம் இந்த உலகமே. எந்த காரண காரியமே இல்லை இங்கே. நீங்கள் சொல்கிற எதுவுமே எல்லாருக்கும் 100% மக்களுக்கும் நடந்துச்சானா இல்லை. உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா அது மாதிரி வாய்ப்பும் இல்லை. கடவுள் உங்களை எப்போ வேணாலும் தூக்குவார். நீங்கள் இருக்கிறீங்களா, எப்போ வேணாலும் சாவலாம், எப்போ வேணாலும் திருப்பி பிறக்கலாம். அது ஒன்று உங்கள் விருப்பம் கிடையாது. அது இதில் நிறைய சட்டத்திட்டங்கள், அது உங்களை உற்று நோக்குங்கள். நீங்கள் செய்கிறதுலாம் நல்லதாக மாறிடும். உங்களை கவனிங்க, நீங்கள் நல்லது மட்டும் தான் செய்ய முடியும். நீங்கள் கவனிக்கல, உங்களோட கருத்து, உங்களோட இன்புட் கொடுத்த சாஃப்ட்வேர் அடிப்படையில் இயங்குனீங்கன்னா வாழும்போதே சாகலாம். சாகும் கலைன்னு ஒன்று இருக்குது, வாழும் கலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆர்ட் ஆஃப் லிவிங். அந்த மாதிரி சாகும் கலை தான் நம்மளுக்கு அவங்களாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. வாழும் கலையெல்லாம் ஒன்றும் சொல்லித்தரல. வாழும் கலை என்பது நீங்களே உங்களை பார்த்து கொண்டிருப்பது தான். இதை உங்களால் கட்டாயம் செய்திட முடியும். இது கஷ்டமானதெல்லாம் கிடையாது, உங்களால் செய்ய முடியும். செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஞானம் பெற வைக்கிற வழி எதுவுமே கிடையாது. ஞானம் பெறதுன்றது ஒன்றும் இல்லை, தெளிவு பெறது. இந்த கர்மத்திலேருந்துலாம் வெளியில் வர்றது இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். இது மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, தெளிவாக வருது.
ஞானம் பெற்றவுடன் உடனே உங்களுக்கு ஒளி வந்து உங்கள் மேலே விழுந்துடும். நீங்கள் ஒளி உடலாக மாறி என்ன இது எவ்வளோ பேருக்கு வள்ளலார் ஒரு உயர்ந்த மகான். அவர் ஏதோ சோறு போட்டார்னா எதுக்கு சோறு போட்டார் அவர்? அவனா இந்த சோறு இதில் போட்டாவாச்சு இந்த உலக பொருட்களை கொஞ்சம் கொடுத்தாவாச்சு எதனா வந்து இதை கேட்பான் ஞான கருத்துக்கு வருவான்னு போட்டார். எல்லாரும் கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கஞ்சி ஊற்றி என்னன்னா அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டுது. அதை அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டான். எதுவுமே ஆக மாட்டேதுன்னு தெரில அவனுக்கு. ஊற்றினே இருக்க நல்லது எது நல்லது. நீ ஏன் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிற? உனக்கே முடியலையே, கஷ்டமாக இருக்குதே. இந்த கஞ்சி காசத்துக்கே உன்னால் முடியலையே. நீ ஏன் டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டே? நீ ஊற்று கஞ்சி. உன்னால் முடியல, சும்மா இரு. கஞ்சி ஊற்றுறேன், அதை ஊற்றுறேன், இதை ஊற்றுறேன்னு இதே மக்கள் குடிச்சிட்டாங்கன்னா ஒரு 4 பேருக்கு பசி ஆற்றிட்டா நல்லதான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் ஆகலைல்ல, அதே ஒத்துக்க மாட்டீங்க. ஒன்றுமே ஆகலையே எனக்கு அப்படின்னு ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து 4 பேருக்கு துன்பத்தில் இருக்கும்போது அவனுக்கு நன்மை ஆற்றணுன்றது தான் விதி. அதனால் உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. நல்லது என்பது நீங்களே உங்களை பார்ப்பது மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவராக மாறலாம். இல்லைன்னா இந்த மாதிரியான கடமைகளை செய்துட்டு அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு நீங்கள் ஏதோ சாதித்தது போல் நீங்களே ஒரு இமேஜினேஷனில் இருந்துட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு கிளம்பலாம். அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. நாளைக்கு ஒரு குறள் இருக்குது, அந்த குறளுக்குமான விளக்கமும் இதுதான். அதனால் நம்ம பார்ப்போம். நாளைக்கு வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.